தொடக்கம் உண்டு. மனிதர்களை அல்லாஹ் ஆரம்பத்தில் படைத்தான். படைத்த அடிப்படையில் அவர்களுக்கு தொடக்கம் உண்டு. அல்லாஹ்வுக்கு தொடக்கம் இல்லை. மனிதன் ரூஹுகளாக இருந்த மனிதன் ரூஹுக்கு பின்னால் தந்தையுடைய முதுகந்தத்திற்கு, தாயினுடைய வயிற்றிற்கு, இந்த உலகத்திற்கு, தவறுக்கு, அதற்கு பின்னால் சொர்க்கம் அல்லது நரகம் நீடூழினார். மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. அதெல்லாம் முடிவு இல்லை. அவர்கள் மட்டும் எத்தனை பேரே வச்சுட்டு வந்தால் உடம்புக்கு வேண்டாம் அறிவிக்கலாம். அல்லாஹ்வால் படைத்த அந்த ரூஹுக்கு அறிவே இல்லை. அல்லாஹ் தனக்குரிய ஒரு தன்மையை தன்னுடைய மனிதன் அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அழியாதவன், ரூஹும் அழியாதவைகள். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் அழியாதவன் என்றால் அல்லாஹ் சொந்த குதிரத், யாராலும் கொடுத்த குதிரத் அல்ல, கொடுத்த ஆற்றல் அல்ல. அவன் அழியாமல் இருக்கும் ஆற்றல் என்பது அவனுக்குரிய ஆற்றல். யாரிடத்திலும் பெற்ற ஆற்றல் அல்ல, யாரிடத்திலும் தேவைக்குரிய ஆற்றல் அல்ல, சொந்த ஆற்றல். மனிதனுடைய ஆற்றலோ அல்லாஹ்வால் கொடுத்த ஆற்றல். இப்பொழுது தௌஹீத் விளங்குகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து நாம் விளங்குவோம். நாம் யார்? சமீயை பார்க்கிறோம். பார்ப்பவனுக்கு அரபியில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சமீய. கேட்பவன் சமீய, பார்ப்பவனுக்கு பசீர். நாம் பார்க்கிறோம், நமக்கு சமீய. நாம் கேட்கிறோம், பசீர், சமீ என்ற பெயர் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தன்னை என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ சமீஅன். அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கிறான். நாம் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். நமக்கும் சமீய, கேட்கும் தன்மை இருப்பதால் சமீய, பார்க்கும் தன்மை இருப்பதால் பசீர். இப்பொழுது ஏன் சிறுக்கு வரவில்லை? நாம் விளங்கிக் கொள்கிறோம், அல்லாஹ்வுக்குரிய கேட்கும் தன்மை காதுகளை கொண்டல்ல. அல்லாஹ்வுக்குரிய கேட்கும் தன்மை யாராலும் கொடுத்த தன்மை அல்ல. அல்லாஹ்வுக்குரிய பார்க்கும் தன்மை யாராலும் கொடுத்த தன்மை அல்ல. மனிதனுடைய பார்க்கும் கேட்கும் சக்திகள் எல்லாம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டவைகள். மனிதனுடைய தன்மைகள் குறைவு நிறைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள். அல்லாஹ்வுடைய தன்மையோ குறைவு நிறைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அல்ல. அல்லாஹ் எப்பொழுதும் நிறைவானான். அல்லாஹ்வுடைய பெயரை மனிதனுக்கு சொல்வதே என்று சொல்பவர்கள் நாளையிலிருந்து சமீய பசீர் என்பதை முதல்ல மாற்றலாம். அருமையான சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் கவனமாக சிந்திப்போம். நாம் கேட்போம், மனிதனை மூத்தாக்குவது யார்? யார்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான் அல்லாஹ். சுன்னத்துல் ஜமாஅத் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் ஒரே பதில் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹ் தான் மௌத்தாக்குகிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, நஃப்ஸுகளை அல்லாஹ் மௌத்தாக்குகிறான். அல்லாஹ் மௌத்தாக்குகிறான், பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன தவஃபாஹுல் மலாயிகா. மலாயிகத்துமார்கள் மௌத்தாக்குவார்கள். அல்லாஹ்வும் மௌத்தாக்குகிறான், மலாயிகத்துமார்கள் மௌத்தாக்குகிறார்கள். அல்லாஹ்வுக்குரிய தன்மையை மனிதர்களுக்கு சொன்னால் ஷிர்க் என்று வாதிக்கக்கூடியவர்களே, சுன்னத்துல் ஜமாஅத்தின் பக்கம் திரும்புங்கள். இல்லைன்னா குர்ஆன்ல ஷிர்க் நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுங்கள். ரெண்டு வந்து செய்யலாம். அல்லாஹ்வுக்குரிய தன்மைகளில் எதையாவது பேச்சளவில், சொல்லளவில், எழுத்தளவில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புக்கு சொந்தமாக்கினால் ஷிர்க் வந்துவிடும் என்று போஸ்டர் அடித்து ஒட்டி காரணங்களை வீணாக்குபவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வும் மௌத்தாக்குவான், மலாயிகத்துமார்களும் மௌத்தாக்குவார்கள். சுன்னத்துல் ஜமாஅத்திற்கு ஒரு வீழ்ச்சி கிடையாது. தெளிவாக இருக்கிறோம், அல்லாஹ் மௌத்தாக்குகிறான் என்றால் அல்லாஹ் தான் மௌத்தாக்குவான். அவருக்கு தான் அந்த சக்தி இருக்கிறது. மலாயிகத்துமார்கள் மௌத்தாக்குகிறார்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த சக்தி. கொடுத்தவர்களுக்கு அந்த சக்தி இருப்பதாக சொல்லலாம். கொடுத்தவர்களுக்கு அந்த சக்தி இருப்பதாக உறுதி கொள்ளலாம். அல்லாஹ்வே சொல்லி காட்டிவிட்டான், இன்னல்லதீன தவஃபத்துஹுல் மலாயிகா.
மௌத்தாக்குகிறார்கள். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் மௌத்தாக்குவது என்பது சொந்த ஆற்றலின் அடிப்படையில் மௌத்தாக்குகிறான். மலாயிகமார்கள் மௌத்தாக்குவது அல்லாஹ் கொடுத்த குதிரத்தின் மூலம் மௌத்தாக்குகிறார்கள். அடுத்து வருவோம். குழந்தையை கொடுப்பது யார்? நாகூர்வி சாகுபடி நாயகருக்கு ஒரு குழந்தையை வந்து கேட்டா ஷிர்க் வந்து விடுகிறது சொன்னார்கள். இதுல ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு கேசட் ஒன்று கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். யூசுப் தாரா சின்ன எஜமானவர்கள் பிறந்த அந்த ரகசியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தர்பாரில் நான் என்று சொல்வதற்காக வேண்டி எஜமானவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் சொல்லுகிறேன். ஷாவுல் நாயகம் அவர்கள் வெற்றிலை சாப்பிட்டு அதை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தாராம். இதன் மூலம் ஒரு குழந்தை உண்டாகும். அந்த குழந்தை என்னுடைய குழந்தை, அது என்னை தேடி வரும் என்ற விளக்கத்தை சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு, அருமையானவர்களே, ஈமானை பறிவெடுக்காதீர்கள். உலகத்தில் உள்ளவர்களோடு விளையாடுவதை போன்ற விளையாட்டல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ஈமான் கடைசி நேரத்தில் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. கேள்வி கேட்கிறார்கள். உங்க மனைவிய இன்னொருத்தம் வந்து தொடர்ந்தால், இன்னொருத்தம் வந்து அவரோடு தொடர்பு வைத்தால் நீங்க வேதப்பட மாட்டீங்களா? ஷாவுல் நாயகம் அந்த பெண்ணை சொன்னாங்களா, வெற்றில துப்புற கையில கொடுத்துக்கிட்டு இதை நீ சாப்பிடு, உனக்கு ஒரு குழந்தை நடக்கும். அது ஏன் குழந்தை சொன்னார்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு விதமான குழந்தை உண்டாக்கி வைக்கிறார்கள். நாம் குர்ஆன் ஆயத்தில் நிகழ்ச்சியோட குர்ஆனில் குழந்தையை கொடுப்பது யார்? அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுக்கூர். அல்லாஹ் நாடியவருக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுப்பான், நாடியவருக்கு பெண்புல பிள்ளையா கொடுப்பான், நாடியவருக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுப்பான், நாடியவர்களை குழந்தை இல்லாமல் ஆக்கிடுவான். இந்த மலட்டு தன்மை உள்ள வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறார். குழந்தை இல்லாத எத்தனையோ பெரியவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் குழந்தையை கொடுப்பானாக. அருமையானவர்களே, குழந்தை இல்லாமல், குழந்தை செல்வத்தை பார்க்காமல் கண்ணீர் விட்டு ஏங்கி கதறுகின்ற மக்களுக்கு அல்லாஹ் குழந்தை வாழ்க்கையை நல்லடியாக்குடைய பொருட்டால் தந்தல் புரிவானாக. குழந்தை இல்லை என்பதற்காக வேதனைப்படாதீர்கள், அல்லாஹ் தருவான். அருமையானவர்களே, இப்ப அல்லாஹ் குழந்தையை தருகிறான், இதுல சந்தேகம் இல்லை. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணன் தனிமையாக இருக்கிற பொழுது வருகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் தனிமையில் இருக்கிறேன், ஒரு இளம் பெண்ணு, இங்கேயே நீங்க வந்தீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ நல்ல வாலிப தோற்றத்தில் முறுக்கேறிய வாலிபராக வந்து கொண்டாந்திருக்கிறார்கள். இங்க வராதீர்கள் என்று சொன்ன சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இன்னி அஹப்பு லைக்கி குலாமன் ஸக்கியா, உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவதற்காக வந்திருக்கிறேன். இன்னி, அந்த அல்லாஹ் யஹபு என்று சொன்னால் இங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அஹபு என்று சொல்கிறார்கள். அரபி இலக்கணம் கொஞ்சம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். யஹபு அஹபு ரெண்டுமே ஹிபத் என்ற வஸ்தர்கள் வருகிறது. அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் தருகிறேன் என்கிறார்கள். இப்ப இவங்க கொஞ்ச நாளைக்கு குர்ஆனுக்கு விளக்கமுறை எழுதுவர்கள் சொல்வார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடையே ஏதோ தொடர்பு என்று எழுதுவதற்கு தயாராகிடுவார்கள். ஏன் யூசுப் நாயகத்துடைய விஷயத்தில் ஷாவுல் வாமுசா நாயகத்தில் கேள்வி செய்தவர்களுடைய வரலாறு அப்படித்தான் அமையும். எங்களை திட்டுங்கள், எங்கள் உலகங்களை திட்டுங்கள், நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம், எங்கள் நாடாக்களுடைய விஷயத்தில் விளையாடாதீர்கள். ஏன் விளையாடாதீர்கள் என்று சொல்கிறோம் என்றால், உங்களுடைய ஈமானுடைய விஷயத்தில் நாங்கள் பயப்படுகிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அஹப்பு லக்கி, நான் உனக்கு குழந்தையை தர வந்தேன். இப்ப ஷிர்க் வந்தா குர்ஆன்ல அல்லாஹ் குழந்தையை கொடுப்பது அவன் சொந்த குதிரத்தின் அடிப்படையில் கொடுக்கிறான். அவனுக்கு எந்த துணையும் தேவையில்லை, எந்த இணையும் தேவையில்லை, எந்த கோழை தத்துவமும் தேவையில்லை, எந்த விதமான உறவு முறையும் தேவையில்லை. மனிதன் அல்லது ஒரு மலக்கு குழந்தையை கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ்வால் கொடுத்த குதிரை. இப்ப குழந்தை கொடுக்கக்கூடிய விஷயம், வஃபாத்தாகக்கூடிய விஷயம், இந்த இரண்டையும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன்.
இது போன்ற எத்தனையோ விஷயங்கள். அல்லாஹ் தன்னுடைய பயனாளங்களை, 2 பயனாளங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டி மகிழ்கிறான். அது என்ன தத்துவம்? ரஹூப் அல்லாஹ்வுடைய பெயர், யாருக்கும் தெரியும். ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயர். இந்த 2 பெயர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்ற ஆயத்தில் அல்லாஹ் சூட்டி மகிழ்கிறான். அல்லாஹ்வும் ரஹூப், கண்மணி நாயகமும் ரஹூப். அல்லாஹ்வும் ரஹீம், கண்மணி நாயகமும் ரஹீம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய பாசம் யாரால் கொடுக்கப்பட்ட